அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னன்னு தெரியுதா? இது வந்து எள்ளு இடிச்சிருக்கு. இது எள்ளு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எள்ளு இடிக்கிறது, எள்ளு இடித்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எள்ளு இடித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? பார்க்கவே இப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? நல்ல எண்ணெய், சரியான எண்ணெய் ஊறிக்கிட்டே வந்துச்சு. அதில் பார்க்கவே தெரியுது பாருங்கள், மினிமினிட்டு. இது அவ்வளோ ஹெல்த்தியான ஜாமான். வந்து எள் அவ்வளோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இடுப்பு உளைச்சலுக்கு, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் செய்வேன். இப்போது வீடியோ நான் இன்னும் இடிச்சதை போடலை, அது ரெடியானதை நான் இப்போ வீடியோ போடுறேன். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா பார்க்கவே? எத்தனை பேருக்கு பிடிக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் கமெண்ட்ல. ஓகே, ரெடி ஆச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இடித்து இந்த மாதிரி அது என்னது உருண்டே பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், என் கையில் எவ்வளோ எண்ணெய் ஒட்டியிருக்கும் பாருங்கள். சரியான எண்ணெய். எங்கள் நம்ம சாயங்காலம் டயத்தில் இடிக்கிறோமா, அதனால் ரொம்ப எண்ணெய் வெளியாகும். அந்த எண்ணெய் நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயை வாயில் வச்சு பார்த்தோம்னா நல்லெண்ணெயாக நல்லா இருக்கும். அது இது வந்து நான் கருப்பட்டி நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஆமாம், அது சக்கரை போட்டு இடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எள்ளு. ஓகே, எல்லாம் முடிச்சு. இந்த எள்ளு வந்து ஊர்களில் இடித்து சாப்பிட்ருக்கோம். ஊரில் வந்து நம்ம என்ன உரலை வச்சு இடிப்பாங்க. அது வந்து அப்போ ரொம்ப மண்ணாக தட்டுப்படும், ஓவர மண்ணாக இருக்கும். ஆனால் நம்ம இது வந்து மிக்ஸி பிளெண்டரில் போடுறோமா, அதனால் மண்ணுக்கு வேலையே இல்லை. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மண் தெரியாதனால வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.